ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். தோசை மாவு. அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னா 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த 3 தாங்க தேவை. இது 3ம் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக அளந்து ஊற வச்சுக்கோங்க. சூப்பராக வரும் இட்லியும் தோசையும் சாஃப்டாக. நம்ம குளிர் பிரதேசத்தில் இருந்தால் நமக்கு சீக்கிரமே அரிசி உளுந்தெல்லாம் ஊறாது. நல்லா ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து ஒரு 8 மணி நைட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங் 8-9 ஓ கிளாக்கு இதை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நமக்கு இதுக்கு பெருசாக கிரைண்டர்லாம் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறிடுச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே அரைச்சி முடிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அரைச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். வெந்தயத்தோடு சேர்த்து ஒரு முறை நம்ம உளுந்தை நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள் சூப்பராக மஞ்சிடும். முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக அரைச்சிட்டு நல்லா அரைச்சி முடிஞ்ச உடனே கொஞ்சம் வேகமாக அரைச்சிங்கன்னா இது போல் பஞ்சு மாதிரி உளுந்தும் வெந்தயமும் மஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இட்லி அரிசியை 2 முறையாக போட்டுக்கிறோம். ஏன்னா 4 கப்பு போட்டிருக்கோம். அதனால பாதி பாதியாக அரைச்சிங்கன்னா குயிக்காக அரைச்சி முடிச்சிடும். அரைச்சி முடித்த உடனே நம்ம சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சுட்டு இதை நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அவனில் ப்ரீஹீட் பண்ணணும். அவன் மோடில் ப்ரீஹீட்டுன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ளூ லைட் எரியும். இந்த சைடு அவன் டெம்பரேச்சர் 250 வச்சுக்கணுங்க. நமக்கு முடிஞ்ச உடனே அது ஒரு பீப் சவுண்டு வரும். ஹீட் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு நம்ம அந்த சென்ட்ரலில் ஒரு லைட்டை ஆன் பண்ணிடணும். உள்ளே லைட் எரிஞ்சிட்டே இருந்தால் நமக்கு 4-5 ஹவர்ஸ்க்குள்ளே மாவு நல்லா பொங்கி வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து இதை எடுக்க போகிறோம். நல்லா புளிச்சு டப்பாவில் 3/4 வாசி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடுச்சு. நம்ம ஹீட் பண்ணதால் அதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மாவு தோசை ஊற்றுறதுக்கு தயாராக கொஞ்சம் ஒரு பவுலில் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக மெலீஸாகவும் வரும். நீங்கள் திக்கானா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக மாவை கரைச்சிக்கோங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஒரு அருமையான தோசை. நம்ம எங்கே இருந்தாலும் கவலையப்பட வேணாம். நமக்கு பிடிச்சமான உணவை நம்ம செய்துக்கலாம். பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இனிமேல் இதே போல் நீங்களும் நல்லா சூப்பரான தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் அதுக்கு சைடிஷ்ஷாக நான் ஒரு தேங்காய் சட்னியும் வெங்காய சட்னியும் அரைச்சிருக்கேன். இதே போல் நீங்களும் தோசை செய்து சூப்பராக சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ பண்ணிக்கலாம். இதே போல் தோசை மாவு நீங்களும் அரைச்சிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான தோசை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.